திராவிட இயக்கம் வந்து ஒரு சமூக இயக்கம். கீழ்த்தட்டு மக்களை, தலித் மக்களை மேல கொண்டு வந்த இயக்கம் திராவிட இயக்கம். இந்த விஞ்ஞானத்தையும் சமூகத்தையும் இணைக்கிறது தான் சோசியல் மீடியா. அங்கே எப்படி விட்டோம் நம்ம? ஆமா. நீங்க இது வந்து நான் இந்த குற்றச்சாட்டை வந்து நான் அப்படியே ஏத்துக்கிறேன். அதுக்கு நான் மறுப்பே சொல்ல முடியாது. உண்மையில தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற இந்த ஒரு கட்சியே இயற்கையாக ஒரு கொள்கை அடிப்படையில் அல்லது ஏதோ ஒரு வேலை திட்டத்தின் அடிப்படையில் மக்களிடம் இருந்து உருவான ஒரு கட்சியா அப்படின்னு கேட்டா, மத்திய அரசினுடைய வருமான வரித்துறையில பணியாற்றி திரு விஜய் அவர்கள் வீட்டை சோதனையிட்ட திரு அருண்ராஜ், இந்த மாதிரி சில பேரை வச்சு ஒரு கட்டமைப்பு உண்டாக்கி அதனுடைய முகமாக இருக்க கட்டாயப்படுத்தப்பட்டவர் தான் விஜய் அப்படிங்கிறது என்னுடைய. விஜய் அவர்கள் வந்து இந்த சினிமா பாணியில வந்து சைகை காமிக்கிறது, டைலாக் பேசுறது, ஒரு சட்டசபையில் அரசு ரீதியா நம்ம பேசுற விஷயங்கள் நிறைய இருக்கு. அவர்கிட்ட இதுக்கு மேல நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? ஏன்னா அவருக்கு வந்து அவர் ஸ்கிரிப்ட் படித்து அதை மனப்பாடம் பண்ணி அதை அழகாக டெலிவரி பண்ணக்கூடியது, அவ்வளோதான். இதுவும் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட், அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஸோ இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புக்குள்ள இந்த மாதிரி ஒரு பூதம் புறப்பட்டு வெளியில வருன்றதை எங்க கணிக்கப்படும்? இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தெரிஞ்சவங்க உங்களுடைய சிந்தனையை வடிவமைக்கிற அல்கோரிதம் செட் பண்றாங்க. இதுதான் நான் சொல்றது. நீங்க கேட்டீங்க இல்லையா, ஏன் நம்ம பண்ணலைன்னா, இதை நம்ம பண்ணலை. நம்ம இந்த இடத்துல நாம ரொம்ப ஏமாளித்தனமாக இருக்கோம். மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் TN சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7638361167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் TN சேனலுக்காக தெருக்கூத்து பகுதியில் இந்த நம்ம சமூகத்துக்கு முக்கியமான நபர், சமூக போராளி மற்றும் வழக்கறிஞர் அருள்மொழி அவங்கள தான் இப்போ நம்ம சந்திக்க போறோம். வணக்கம்மா. வணக்கம். இப்போ தாவேகா கட்சி வந்து அரசியலுக்கு வந்து ஒரு 40 நாள் ஆகுது. இப்போ இவங்க வந்து எந்த அளவுக்கு செயல்பட்டு வராங்க, இவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, மாற்றம் சொல்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு மாற்றம் ஆயிருக்கு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற இந்த ஒரு கட்சியே ஒரு இயற்கையாக ஒரு கொள்கை அடிப்படையில் அல்லது ஏதோ ஒரு வேலை திட்டத்தின் அடிப்படையில் மக்களிடம் இருந்து உருவான ஒரு கட்சியா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது வந்து சமஸ்கிருதம் மாதிரி சமைக்கப்பட்ட மொழி. அது சமஸ்கிருதம்ங்கிறது மக்கள் பேசி மக்களிடம் இருந்து உருவான மொழி அல்ல, அது உருவாக்கப்பட்ட மொழி. அதை போல இந்த சமஸ்கிருதத்தை இந்திய ஆட்சி மொழியாக ஆக்கணும்னு நினைக்கிற சிந்தனையாளர்களால் திராவிட சிந்தனையை ஒழிப்பதற்கு உருவாக்கப்பட்ட பல கட்சிகளில் தாவேகாவும் ஒரு கட்சி. இதற்கு அவங்களுக்கு ஒரு நல்ல விளம்பரமான மக்களிடம் சென்று சேருகிற ஒரு முகம் தேவைப்பட்டது. அந்த முகமாக திரு விஜய் அவர்கள் இருக்கார். ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் ஆதரிக்கிற பல பேர் எதுக்காக ஆதரிக்கிறாங்கன்னு கேட்டால், திமுகவை ஒழிக்கணும் அல்லது திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும். மற்றபடி இவங்க வந்து விஜய்ங்கிறவர் ஏன் ஜோசப் விஜய்ன்னு சொல்லலை, அவர் ஏன் மதத்தை மறைக்கிறாரு அப்படியெல்லாம் கேட்ட பல பேர் இன்னைக்கு விஜய் ஆதரவாளர்களாக இருக்காங்க. அப்போ அவருடைய கொள்கை திறமை அதை பார்த்து இல்லை, அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. இப்படி உள்நோக்கம் கொண்ட பலரை பக்கத்தில் வச்சு பிஜேபியிலேயே ஐடி விங்கில் இருந்து பல்வேறு செயல்பாடுகள்னால புகழ்பெற்ற திரு நிர்மல்குமார், அப்புறம் இதே மாதிரி ஒரு வேலை திட்டத்தோட நான் வந்து பொதுவாக சொல்லுவேன், இவங்கெல்லாம் வந்து ஆனந்த விகடன் அறிமுகம் அப்படின்னாலே திரு அண்ணாமலை அவர்களுக்கு அப்புறம் ஆதவ் அர்ஜுனா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சமூக சேவகர் மாதிரி
ஒரு பத்திரிகையால அறிமுகப்படுத்தப்படுவாங்க. ஆடு மேய்க்கும் ஐபிஎஸ், இது மாதிரி சேவை செய்யும் தொழிலதிபர், இப்படியெல்லாம். நாட்டில் எவ்வளோ தொழிலதிபர்கள் இருக்காங்க, எவ்வளவோ சேவைகள் செய்கிறாங்க. ஆனால் அவங்களாம் இப்படி வரமாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு அரசியலுக்கு வர்றதுக்கான தொடக்கமாக வரக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் மத்திய அரசினுடைய வருமான வரித்துறையில் பணியாற்றி திரு விஜய் அவர்கள் வீட்டை சோதனையிட்ட திரு அருண்ராஜ் அவர்கள், இந்த மாதிரி சில பேரை வச்சு ஒரு கட்டமைப்பு உண்டாக்கி அதனுடைய முகமாக இருக்க கட்டாயப்படுத்தப்பட்டவர் தான் விஜய் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால இவங்களோட பின்னணியே இப்படி இருக்கு. அப்படிங்கும்போது இது அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இந்த 40 நாட்கள் தமிழ்நாடு வந்து அப்படியே அலண்டுகிட்டு இருக்கு. உண்மையை சொன்னால் ஓட்டு போட்ட பல பேர் வந்து என்னடா இப்படி தப்பு பண்ணிட்டோம். நிறைய பேர் நாங்கள் அவர் வருவார்னு நினைக்கலிங்க, வீட்டில் பிள்ளைங்க சொல்லுதேன்னு சும்மா ஒரு ஓட்டு போட்டேன், இப்படி சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வருத்தப்படுகிற மாதிரி தான் காட்சிகள் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. சட்டமாவது ஒழுங்காவது எல்லாம் அவங்க கட்சி எம்எல்ஏக்கள்ல இருந்து சாதாரண பொறுப்பாளர்கள் வரைக்கும் அவ்வளவு குற்றங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வர்ற பேர் பூரா இவங்க பேராக வருது. அப்போ யாரை கொண்டு வந்து வச்சுருக்கோம், அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த திகைப்பில் தான் தமிழ்நாடே இருக்கு. பொதுமக்கள் வந்து ஏமாந்துட்டாங்க அப்படின்றதும், பொதுமக்கள் வந்து ஏமாந்து ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்றதும், சில பேருடைய எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் விஜய் உருவாக்கப்பட்டார் அப்படின்றதும், இது வந்து திராவிட இயக்கத்தின் வீழ்ச்சி அப்படின்னு நம்ம கணக்கில் போட முடியாது. திராவிட இயக்கம் இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணிச்சு? நல்ல கேள்விங்க. நான் வந்து மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நினைக்க மாட்டேன். நிறைய பேர் வந்து ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டாங்க. அப்போ மாற்றத்துக்கான தேவை அங்கே இருந்தது இல்லை. எப்பொழுதுமே ஒரு நீரோட்டம் அப்படியே போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து மனசு அதோடு இருக்காது. இன்னும் கொஞ்சம் நடுவில் போய் பார்க்கலாமேன்னு போய் சுழலில் மாட்டுறவங்களாம் இருக்காங்க. சேஃபாக தானே போய்கிட்டு இருக்கோம், நல்லா தானே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட மனித மனம் வந்து நிறைவடையாது. அது ஏதாவது ஒன்று மாற்றப்போ, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் தமிழ்நாட்டில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நம்ம பிறந்த வீடுகள் எப்படி இருந்தது, நம்ம வீட்டில் டாய்லெட் எப்போ வந்தது, நம்ம வீட்டுக்கு தண்ணி பைப்பு எப்போ வந்தது, நம்மலாம் எங்கே போய் தண்ணி எடுத்தோம், எத்தனை பேர் குடம், நானும் தண்ணி குடம் எடுத்த ஆள் தான், தண்ணி சுமந்து ஆள் தான். அதெல்லாம் வந்து தெருவில் போய் அந்த பைப்பில் வந்து வரிசை வச்சு ஒரு குடம், அவங்க அடுத்த குடம், நம்ம 7வது குடம், அது வரைக்கும் தண்ணி வரணுமே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க தான். இன்னைக்கு பெருமளவுக்கு 100% சொல்ல மாட்டேன், ஒரு 70-80% இந்த நிலை இல்லை. இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிற வசதிகள் எங்கேருந்து வந்ததுங்கிறது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். இந்த வரலாறு தெரியாது. அப்போ அவங்க பார்க்குறாங்க எல்லாம் நல்லதாக இருக்குது, நான் காலேஜ் போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன், ஒரு சேஞ்ச் வரட்டுமே அப்படிங்கிற மனநிலை ஏற்படுறது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் அவங்களுக்கு இயல்பு. இதுலேயே பழகி போன மக்களும், நான் பொதுவாக சொல்கிறது, பார்ப்பன சமூகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு, என்ன நடந்தாலும் அது நம்ம சமூகத்துக்கு பயன் தருமா அப்படின்னு பார்க்குற அந்த ஒரு அறிவு பார்ப்பனர் அல்லாத சமூகங்களில் மிக மிக குறைவு. அதுலேயும் வந்து அந்த உயர்ஜாதி மயமாக இருக்கவங்க அவங்க தங்களை பார்த்துக்குவாங்க. அந்த அடுத்து பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல் காஸ்ட், இந்த பட்டியல், பெரும் பட்டியல் வருது பாருங்கள், அவங்களுக்கு நடக்கிற அரசியல் மாற்றம் நம்முடைய சமூகத்துக்கு நன்மையை தருமா அப்படிங்கிற அரசியல் விழிப்புணர்வு இன்னும் வரல. அப்போ அவங்களும் இது மாதிரியோ வரட்டுமே, அதனால் என்ன அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த எண்ணத்தை பயன்படுத்தினதை தான் நான் வந்து உருவாக்கம், அதை பயன்படுத்தினாங்க பார்த்தீங்களா, அதுதான் உருவாக்கம் அப்படின்னு சொல்கிறேன். மற்றபடி விஜய் அவர்களை வந்து ஏன் தடுக்க தவறிட்டோமா, நம்ம இதை வந்து புரிஞ்சிக்கலையானா, இந்த இடத்துல நம்ம உண்மையை ஒத்துக்கணும். கண்டிப்பாக இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த ஒரு அறிவியல் மாற்றம் இருக்குல்ல,
திராவிடர் இயக்கம்தான் வந்து இந்த அத்தனை அறிவியல் மாற்றத்தையும் கொண்டு வந்தது. ஆனால் அதனுடைய விளைவு என்னவாகும், அது எப்படியும் பயன்படும் அப்படிங்கிறதை கணிக்க தவறியது. நம்ம எல்லாம் மீட்டிங் போட்டு இப்படி யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம். யாராவது நம்ம கருத்துக்கு பதில் சொல்லியிருக்காங்களா? இல்லை. ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 17-18 வயசு பொண்ணோ பையனோ நீங்கள் சொல்கிற கருத்துக்கு அவங்க மறு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி அவங்களுக்கு எங்கே ஊட்டப்பட்டிருக்கு? அது சோஷியல் மீடியா மூலமாக ஊட்டப்பட்டிருக்கு. அப்போ நம்ம கருத்துக்கு யாரும் வெளிப்படையாக பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் எதிர்கேள்வி இன்ஸ்டாகிராம் வழியாகவும் ரீல்ஸ் வழியாகவும் அவங்க மனசுக்குள்ளே நுழைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஏறாது. கலைஞரோட மறைவு ஒரு பெரிய இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு அதுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷனுக்கு ஒரு இழப்புன்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த காலத்திலேயே பெரியார் கம்ப்யூட்டரை பற்றி பேசுகிறார், சரிங்களா? செல்ஃபோனை பற்றி பேசுகிறார். கலைவாணர் தன்னோட பாடல்களில் சயின்டிஃபிக் கண்டுபிடிப்புகளை பற்றி பேசுகிறார். விஞ்ஞான வளர்ச்சியை பெரிய அளவுக்கு ஆர்ப்பரித்த இயக்கம் திராவிட இயக்கம். விஞ்ஞானம் தான் திராவிடம் தத்துவமே. திராவிட இயக்க தத்துவமே விஞ்ஞானம் தான். விஞ்ஞானத்தை யோசிடா, விஞ்ஞானத்தை கண்டுபிடிடா, விஞ்ஞானத்தை பயன்படுத்துகிறா அப்படின்னு சொல்கிறது தான் அது. இன்னொன்று, திராவிட இயக்கம் ஒரு சமூக இயக்கம். கீழ்த்தட்டு மக்களை, தலித்து மக்களை மேலே கொண்டு வந்து இயக்கம் திராவிட இயக்கம். இந்த விஞ்ஞானத்தையும் சமூகத்தையும் இணைக்கிறது தான் சோஷியல் மீடியா. அங்கே எப்படி விட்டோம் நம்ம? ஆமாம், நீங்கள் இதை நான் இந்த குற்றச்சாட்டை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். அதுக்கு நான் மறுப்பே சொல்ல முடியாது. உண்மையில் நம்ம விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி அந்த பாட்டை தானே சொல்றீங்க? கலைவாணரோட பாட்டு. இட்லி தானா வந்து விடும். எல்லாமே இப்ப வருது. செயற்கை குழந்தை பற்றி பேசியவர் தந்தை பெரியார். கருத்தடை பற்றி பேசியது திராவிட இயக்கம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த கதவொன்று கண்டிடுவோம். இதுல என்ன குற்றம்? சாதலுக்கோ பிள்ளை தவிப்பதற்கோ பிள்ளை அப்படின்னு இதெல்லாம் எப்போ எழுதுனது? இந்த கருவிகள் முழுக்க நீங்க கம்ப்யூட்டர் எஜுகேஷன், விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் இங்க மக்கள் கிட்ட பரவலாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். குறிப்பா சொன்ன ஆட்சியில கலைஞர் அவர்கள் ஆட்சியில இருந்தப்பதான் அந்த நேரத்துல விர்ச்சுவல் யூனிவர்சிட்டிங்கிறது இந்தியாவில் வேற ஏதாவது வந்துச்சா அப்படின்னு யோசிச்சு பாக்குறேன். அதே மாதிரி நம்ம தமிழ் மொழி கம்ப்யூட்டருக்கு ஏற்றதாக வடிவமைச்சதும் அதுக்கான அடிப்படை அமைப்புகளை கட்டமைப்பு உண்டாக்குனதுலையும் கலைஞர் அவர்களுடைய நேரடி கண்காணிப்பு பங்களிப்பு ரொம்ப பெருசு. ஆனா நம்ம எல்லாம் வச்சுட்டு இப்போ வீட்டில் பையன்கிட்ட கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துட்டு என் பையன் எப்பயுமே கம்ப்யூட்டர்ல தாங்க இருக்கான் அப்படின்னு பெருமை பேசுற அப்பா அம்மா, பையன் கம்ப்யூட்டர்ல என்னத்துலமா இருக்கான், பொண்ணு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரியாத பெற்றோர் மாதிரி நம்ம கொடுத்த 2Gல இருந்து 5G வரைக்கும் அந்த போனுக்குள்ள குழந்தைங்க மூளைக்கு என்னெல்லாம் போகுது அதை நம்ம சயின்டிஃபிக்கா பார்க்க தவறி விட்டோம். குழந்தைங்க பார்க்குது, சாப்பாடு சாப்பிடலையா, சாப்பாடு டேஸ்டா இருக்கான்னு பார்க்கறதுக்கு பதிலாக ஃபோனை கையில் கொடுத்துட்றோம். அது ரீல்ஸ் பார்க்குது. ரீல்ஸில் ஒரு தடவை விஜய் மாமாவை பார்த்துட்டா திரும்ப திரும்ப அதே தான் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்குறத நான் பார்க்குறதும் நம்ம விமர்சனத்துக்கே பார்த்தா கூட அதே தானே திரும்ப வருது. நம்ம விரும்பாட்டியும் அப்போ நம்ம என்னங்க எல்லாம் எதிர்கருத்தா வருது அப்படின்னா நம்ம 2 கருத்தை பார்த்தோம், ஓ உங்களுக்கு இதான வேணும் அப்படின்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குது. இதை நாம உணர்ந்து அதுக்குள்ள நம்ம போக தவறி விட்டோம். இது உண்மைதான். நிறைய இந்த சீரியல், பொம்பளைங்க எப்போ பார்த்தாலும் சீரியல் பார்க்குறாங்க. சரி, அப்போ அந்த சீரியலுக்குள்ள நம்ம கருத்து போகிறதுக்கு என்ன செஞ்சோம்? கவிதா பாரதி அவர்கள் அவர் ஒரு சீரியல்ல அவருடைய பங்களிப்பு அவ்வளவு பேசப்பட்டது இல்லைங்களா? அது அப்ப நிறைய பேர் பார்த்தாங்க. நம்ம அந்த முயற்சி எடுக்கல. குழந்தைங்க ரீல்ஸ் பார்க்குறாங்கன்னா அந்த ரீல்ஸுக்குள்ள நம்ம இந்த கருத்தை கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யல. ஐயோ பிள்ளைங்க ஃபோன்லயே இருக்கு, ரீல்ஸ்லயே இருக்குன்னு சொன்னமே தவிர அது என்ன வருது, அதுக்குள்ள நம்ம எப்படி அந்த குழந்தையுடைய
அறிவை தொடுவது. இங்கே தான் நம்ம தவறிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதே போல ரீல்ஸ், இப்போ இந்த சமூக வலைத்தளங்கள் தான் வந்து மக்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து அதை பார்த்தோன்னா ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பார்வையே அப்படிதான் இருக்கு. பார்க்கறது ஒரு அவேர்னஸ் இல்லாம போயிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ நடந்த சட்டசபையிலே கூட வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து இந்த சினிமா பாணியில வந்து சைகை காமிக்கிறது, டைலாக் பேசுறது, ஒரு சட்டசபையில அரசியல் ரீதியா நம்ம பேசுற விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா அந்த இடத்துல இவர் இந்த மாதிரி சினிமா டைலாக் பேசுறதும் சைகைகள் காமிக்கிறதும் வந்து இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை வந்து மக்களும் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து அவர்கிட்ட இதுக்கு மேல நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்னு தெரியல. ஏன்னா அவருக்கு வந்து அவர் ஸ்கிரிப்ட் படித்து அதை மனப்பாடம் பண்ணி அதை அழகாக டெலிவரி பண்ணக்கூடியவர், அவ்வளோதான். இதுவும் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட், அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஆக்ஷன், அதை அவர் வந்து செய்கிறார். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு சுயமாக சிந்தித்து அதை செயல்படுத்தி பேசுகிறவராக நான் வந்து பார்க்கல. அதனால் அவருக்கு அவரை எப்படி பயன்படுத்துகிறாங்க, அதுக்கு அவர் பயன்படுகிறார். மேடம் வந்து ரஜினிகாந்த் அவரை பயன்படுத்துறதுக்கு இந்த விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஃபெயிலியர் ஆகிறாங்க. ஃபெயிலியர் ஆனவுடனே அடுத்தது ஒரு நடிகை மூலமாக விஜயை வந்து ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் என் கேள்வி என்னென்னா, எதுவுமே இல்லாமல், எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல், ஒரு கிட்டத்தட்ட அறிமுக நடிகர் மாதிரி இருந்த சிவாஜியை வச்சு பராசக்தியை பண்ண திராவிட இயக்கம், பெரும் புரட்சியை ஏற்படுத்திய திராவிட இயக்கம், எப்படி இப்படி ஒரு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நடிகர், அவர் அவ்வளோதான் பண்ணுவார், அவ்வளோதான் பேசுவார், இது அவ்வளவுதான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இதுக்கா தமிழ்நாடு? இப்படி வர்றதுக்கா தமிழ்நாடு? இதை பார்க்கறதுக்கா நம்மெல்லாம் இருக்கோம்? எப்படி எப்படி இந்த கேப் உருவாச்சு? அது நம்ம தவறிட்டோம், நம்ம சோஷியல் மீடியாக்குள்ளே போகல, அதெல்லாம் ஒரு பதில் தான், ஒரு ஏற்றுக்கிற விஷயந்தான். ஆனால் எங்கே தவறணும் அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் இல்லைங்களா? இப்போது சாதி அமைப்பு உருவாகுது, அப்போது ஒரு குறிப்பிட்ட சமூகம் வருது, சாதிய அமைப்பை வந்து அடித்து ஏற்றுது நம்ம சமூகத்துக்குள்ள. அதை கண்டுபிடிச்சோம்ல, நம்ம திராவிட இயக்கம் கண்டுபிடிச்சதில்ல அந்த சாதி அமைப்பு எப்படி வந்தது, எப்படி போச்சு, எங்கே போச்சு, எப்படி வந்தது. இன்னைக்கு வரைக்கும் இந்திய எதிர்ப்பை வந்து முழுக்க முழுக்க எதிர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம. ஸோ இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புக்குள்ள இந்த மாதிரி ஒரு பூதம் புறப்பட்டு வெளியில் வருன்றதை எங்கே கணிக்க மறந்தோம்? இப்போது நீங்கள் சொன்ன உதாரணங்களே பார்த்தீங்கன்னா, ஒன்று ரஜினிகாந்த் அவர்களை ரொம்ப வேகமாக முயற்சி பண்ணாங்க, அவருக்கும் அந்த எண்ணம் இருந்தது, அவர் ரொம்ப நாள் அதை பேசிக்கிட்டும் எல்லாமே இந்துத்துவ ஒர்க்கு தானே அது. அவங்க ஏன்னா அவர் கட்சி தொடங்குறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தப்பவே அவர் கூட நின்னவர் வந்து பிஜேபியை சேர்ந்து திரு அர்ஜுனமூர்த்தி தானே. அர்ஜுனமூர்த்தி அவர் தான் பக்கத்தில் நின்னார். அது மாதிரி இவங்க ஒவ்வொருத்தரை கொண்டு வந்து வைக்கிறாங்க, அண்ணாமலை எல்லாரும் இருக்காங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய அலை, இதில் நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னாலும் அவருடைய நீண்டகால அனுபவம், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தெளிவு, அது வந்து அவரை அந்த முடிவு எடுக்க வைக்கிது. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஆசை இருக்கலாம். ஏன்னா பெரும்பாலும் எல்லா நடிகர்களுக்குமே அந்த ஒரு வில்லனாக அறிமுகமாகிறவர், அடுத்து ஹீரோ, அடுத்து முதல்வர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூட் வந்து போடுறாங்க சினிமாவில். அப்படி இருக்கும்போது ஹீரோவாகவே வளர்க்கப்பட்ட ஒருத்தருக்கு அப்படி ஒரு ஆசை வர்றது தப்பு கிடையாது, இயல்பு. ஆனால் அவரை பயன்படுத்துகிற இந்த அமைப்பு வந்து இது நம்ம இப்போ நேராக இப்போ இதை தொடர்பு சொல்ல முடியுமா? ஆர்எஸ்எஸ் இதுக்கு பின்னால் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி விஜய் ஆதரிக்கிறவர்கள் யார் பின்னணியில் பார்த்தா நமக்கு தெரியும். அப்போ இங்கே நீங்கள் கேட்குற கேள்வி இருக்கு இல்லையா, திராவிட இயக்கம் எங்கு இதை கணிக்க தவறியது அப்படின்னா, ஒன்று, நம்ம வந்து நிறைய திட்டங்கள் செய்கிறோம், நல்ல படிக்கிறதுக்கு, வேலை வாய்ப்புக்கு, பல நாடுகளில் போய் வாழ்கிறதுக்கு. இன்றைக்கி வெளிநாட்டில் இருந்து இவ்வளவு பேர் இந்தியாவில், குறிப்பாக தமிழர்கள் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்காங்க. அது வந்து
திமுக உருவாக்கிய அடிப்படை. உண்மை. இதை வந்து யார் மறந்தாலும் அந்த நாடுகளில் போய் இன்னைக்கு கௌரவமா வாழ்ற ஆனா தமிழர்கள், அந்த நாடுகள்ல இருக்கவங்க ஓட்டு போடுறது இல்லையே. ஐயையோ நீங்க அடுத்தது இருக்கு, அந்த நாட்டில் இருக்கவங்க ஓட்டு போடாதது பிரச்சனை இல்லை, அங்கிருந்து இங்க ஃபோன் பண்ணி அம்மா நீ விஜய்க்கு போடு அப்படின்னு நீ இங்க படிச்சு இந்த திராவிட இயக்கம் கொடுத்த கல்வியில படிச்சு 69% ரிசர்வேஷன்ல படிச்சு அரசோட உதவி திட்டங்கள்ல வாங்கி வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துக்கிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி நீ வந்து விஜய்க்கு போடுன்னு ஒரு லண்டனில் வேலை பார்க்குற பொண்ணு சொல்லுதுன்னா இதை வந்து உண்மையில் புரிஞ்சிக்க முடியல. அடுத்து 2 பேர் ஆஸ்திரேலியாவில் இருந்து லீவ் போட்டுட்டு 1 மாதம் இங்கே வந்து விஜய்க்கு எலெக்ஷன் வேலை பார்த்தாங்க அப்படின்னா இது என்ன? இந்த கேள்வி எனக்கும் விடை தெரியல. ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தெரிஞ்சவங்க உங்களுடைய சிந்தனையை வடிவமைக்கிற அல்கோரிதம் செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அல்கோரிதத்தில் பெரியார் கொள்கைகளை பெரியாரை ஏன் நம்மளால செட் பண்ண முடியல? இல்லை, இங்கே தான் நான் சொல்கிறது. நீங்கள் கேட்டீங்க இல்லையா ஏன் நம்ம பண்ணலைன்னா, இதை நம்ம பண்ணலை. நம்ம இந்த இடத்துல நாம் ரொம்ப ஏமாளித்தனமாக இருந்திருக்கோம். ஏதோ ஒரு குற்றச்சாட்டை நம்ம எல்லாத்தையும் நியாயப்படுத்த முடியாது, அது நம்ம தப்பு தான். அதுக்கான விளைவை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லை இன்னொன்று, இந்த சிந்தனையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெவ்வேறு கிளை வருது, அது ரொம்ப புதுமையானது. இவ்வளவு செட் பண்ணாங்கல்ல, இதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 15 வருஷமாக ஒருத்தர் வந்து பெரியாரை ஒழிப்பேன்னு கத்திக்கிட்டு இருக்காருல்ல, அதை மாற்றம்னு ஏற்றுக்கல இல்லை மக்கள். இது நமக்கு வந்து நிம்மதி அளிக்கக்கூடியது என்னன்னா, நீங்கள் மாற்றம்னு சொல்கிறவரும் தந்தை பெரியாரை சொல்லணும். அதில் வந்து மக்கள் தெளிவாக இருக்காங்க. பெரியாரை உடைப்பேன் நான் கடப்பார அப்படின்னு எல்லாம் யாராவது பேசுனா தூக்கி கிணத்துல போட்டு மூடிடுறாங்க. அதே மாதிரி இதுதான் மாற்றம்னு நினைச்சு கூட அவங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடல. எங்கேயோ ஒன்று இந்த சிந்தனைக்குள்ள பெரியாரை கொண்டு வைக்குது. நீங்க பெரியாரை நிராகரிக்கும் எல்லாரையும் எந்த காரணம் கொண்டு மக்கள் நிராகரிக்கிறாங்க. கண்டிப்பா அது ஒன்று ஆறுதலாக இருக்கு. ஆனா உங்க கேள்விதான், எங்கு தவறினோங்கிறத இன்னும் நாம வந்து ஆழமாக சிந்திச்சு அதுக்கான விடையில இருந்து தான் திரும்ப நம்ம சரி பண்ண முடியும்.